தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை படிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் இந்த இடத்துல பாழாக்கிற அருவருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க, அதை முழுவதும் படிங்க. நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறது. அப்படின்னா தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதுனா அதன் பிறகு உள்ள தீர்க்க தரிசனங்கள் முத்திரைக்கு ஒரு விளக்கம். ஒருத்தர் முத்திரை போடுவார், அவருடைய அந்த முத்திரையை அவிழ்த்து அதில் இருக்கக்கூடிய காரியத்தை உடைமைகளை இல்லைன்னா அதில் இருக்க வேண்டிய எழுத்துக்களின் அதிகாரத்தை செய்வதற்கு அவர் இல்லாமல் போனால், இல்லைன்னா அவர் வர முடியாமல் போனால், அவருடைய ஸ்தானாதிபதிக்கு மாத்திரம்தான் அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு அவிழ்க்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும். புரியுதா அவங்களுக்கு? இல்லைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது தானாக அவிழ்க்கப்படும் சொன்னால் அதுக்குரியவர்கள் வந்து அவிழ்த்தாதான் என்ன செய்யப்படும்? அவிழ்க்கப்படும். நம்ம கழிந்த வாரத்தில் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை இந்த காரியமாக அநேகர் அங்கு இங்கும் ஓடி என்ன செய்வார்கள்? ஆராய்வார்கள். அந்த ஞானம் இல்லாமல் போயிடும், அறிவு பெருத்து போகும். இதை அறியறதுக்காக அவங்க நோண்டி அங்கங்கேயா அலைஞ்சி தேடி அவங்க ஆராய்ச்சி அகழ்வு ஆராய்ச்சியெல்லாம் நடத்தி அவங்க வருகிற பொழுது யாரா மாறிடுவாங்கன்னா பெரிய அறிவு உள்ளவங்களா மாறிடுவாங்க. வேதத்தினுடைய ரகசியங்களை சத்தியங்களை தீர்க்க தரிசனங்கள் ஆராய்கிறவங்க அறிவாளிகள் அல்ல. அவங்களுக்கு பேர் என்னது? ஞானவான்கள். ஞானவான்கள் தான் 10ஆம் வசனம் படி 12ஆம் அதிகாரம் சுத்தம் வெண்மையாக்கப்பட்டு இது நிமித்தமாக சிலர் இந்த சத்தியத்தை அறிந்து அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். துன்மார்க்கனா இருக்கிறவன் நீங்க சொல்றது அறிவாளி. நாடுகளை பற்றி, காலங்களை பற்றி, ராஜாக்களை பற்றி, நடந்து முடிந்த ராஜாக்களுடைய சரித்திரங்களை பற்றி அப்படியெல்லாம் நிறைய தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவங்களுக்கு உலக பிரகாரமான படிப்புக்கு அடுத்த அறிவு என்ன செய்கிறோம்? பெருகி போயிடும். அவங்க பார்க்கறது எதை தேடுறது? வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின் மறைபொருள். அதற்காக அவங்க தேடும்போது அவங்களுக்கு அறிவு பெருத்து போகும், புத்தி பெருத்து போகும், ஞானம் என்ன செய்யாது? வராது. அதை இங்கே என்ன சொல்றான்னா, அநேகர் சுத்தமும் வெண்மைமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாக விளங்குவார்கள். துன்மார்க்கராகவே என்ன செய்வாங்க? நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவன் இதை உணரான். ஞானவான்கள் மாத்திரம் என்ன செய்வாங்க? உணர்ந்து கொள்ளுவார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த இதை உணர்றதுக்கு அறிவு புத்தி எல்லாம் அங்கே விலைக்கு வராது. இதுக்கு ஞானம் என்கிற தெய்வத்துவத்தை குறித்த அறிவு, அதை குறித்த புத்தி, இது அடங்கினதான் ஞானம். அவங்களுக்கு மாத்திரம்தான் இது என்ன செய்யப்படும்? அந்த முத்திரை திறந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என்பது சத்தியம். புரியுதா அவங்களுக்கு? நம்ம 9ஆம் அதிகாரத்தில் 62 வாரங்களுக்கு பின்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வாரங்களும் 62 வாரங்களும் சேர்ந்தால் எத்தனை வாரம்? 69 வாரம். தேவாலயத்தை கட்டுறது, அதனுடைய அலங்கங்களை கட்டுறது, ஜனங்கள் பொருத்தனை பண்ணி பழையபடி ராஜாக்களை இல்லாத காலத்தில் அவங்க அதுக்கடுத்த ஆளுகைக்குள்ளால தங்களை ஒப்பு கொடுத்து பழையபடி இஸ்ரவேல் கட்டப்பட்டு வருகிற அந்த காரியம் தொடங்குற வேளையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால் 62 வாரமும் எது வரை வந்துடும்னா, சமாதான கர்த்தர் வருமிளவும் செங்கோல் யூதா விட்டு என்ன செய்கிறது இல்லை, விலகுவதில்லை என்று எங்கே படிக்கிறோம்? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம். ஆனால் செங்கோல் தாவீதின் வம்சத்துக்குள்ளால தலைவர்களை வச்சு ஏகதேசம் இந்த தேவாலயத்தை கட்டி அலங்கத்தை கட்டி அவங்க ஒரு நியாய தீர்ப்புக்கு அவங்கள வச்சு கீழ்ப்படிந்து இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. காரணங்க வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தில் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? சமாதான கர்த்தர் யாரு? இயேசுநாதர் வருகிற வரைக்கும் செங்கோல் யாரை விட்டு நீங்காது? யூதாவை விட்டு நீங்காது. அந்த காலங்களில் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த காலம் வரைக்கும் அந்த 69 வாரம் போன பிறகு ஒரு வாரம் மிச்சம் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தில் அந்த ஒரு வாரத்தை 3.5 நாள் 3.5 வருடம்
3.5 வருடம். இயேசு கிறிஸ்து 30 வெளிப்பட்டு, கிபி 30 வெளிப்பட்டு 33 என்ன செய்தார்? சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் ஒரு வாரத்தில் அப்போ எவ்வளவு நாள் போயிருக்குது? 3 நாள் போயிருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 3 நாள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த 3 நாளில் தான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை கொண்டு இரத்த சாட்சிகளான தன்னுடைய அப்போஸ்தலர்களையும் சீசர்களையும் கொண்டு கர்த்தர் சபையை கட்ட தொடங்குகிறது. சபையை கொட்டு கட்டுகிற காலம் அங்கே தொடங்கி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாபிலோனிய ஆச்சாரத்திலிருந்து ரோம ராஜாங்கத்தின் ஆச்சாரத்தில் இருந்து பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் இரத்த சாட்சிகளை கொண்டு சபையை கட்டி தொடங்குகிற காலம் 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்தை கர்த்தர் 3.5 வருஷம் என்று சொல்லலை, 3.5 நாள், 3.5 வருடம், 42 மாதம், 1260 நாள், 1260 வருடம் என்று சொல்லி கர்த்தர் அங்கே பகுத்திருக்கிறதுல இருந்து அந்த 3.5 வருடம் எங்கே இருந்து ஸ்தேவான் மரணம் அடைந்தது சரியாக 3.5 வருஷம் தொடக்கம். 3.5 வருஷத்தினுடைய தொடக்கம். எந்த 3.5 வருஷத்தினுடைய தொடக்கம்? இயேசுநாதர் 3.5 வருஷத்தில் மரிக்கிறார் அல்லவா? இந்த அலங்க கட்டப்படுகிற அந்த காலம் யாரை கொண்டு? செருபாபேலை கொண்டு கர்த்தர் தேவாலயத்தை பணி புட்டுகளெல்லாம் செய்து அதன் பிறகு நெகேமியா சிராவை கொண்டு அலங்கத்தெல்லாம் கட்டி அவர் தொடங்குகிற அந்த காலத்தில் இருந்து எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, திரும்ப அந்த 62, 67, 69 வாரம் முடிஞ்ச பிறகு இயேசுநாதருடைய வருகை ஒரு வார கிரியாக தீர்க்க தரிசனத்தில் குறைச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் கொண்டு அங்கே பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 நாள் ஒரு வருஷத்தை போலவும் என்று சொல்லி ஒரு அட்டவணை. இப்போ ஜான்ரோஸ்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், மேப் படம் போடும்போது இப்போ அந்த 100 அடியை ஸ்கேல் கணக்கில் பேப்பரில் சுருக்கி வரைகிறதுக்காக என்ன கணக்கில் போட்டுருவாங்க? 1 அடி அந்த காம்பவுண்டில் வரும்போது எத்தனை அடி ஆயிரும்? 100 அடி ஆயிரும். ரோட்டில் வரும்போது 1 மீட்டர் 100 மீட்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அங்கே 1 மீட்டராக சொல்லி வரைச்சிருப்பாங்க. அதனுடைய உண்மையான அளவு அந்த இடத்துல வரும்போது எத்தனை வரும்? 100 அடியாக வரும், இல்லைன்னா 100 மீட்டராக வரும். அதை போல் இந்த 3.5 நாட்கள் இயேசு கிறிஸ்து மரிக்கிறது வரைக்கும் அந்த 3 நாள் ஷார்ட்டாக முடிகிறது. அதன் பிறகு 3 நாள் எங்கே வந்துடுது? 3.5 வருஷம் 1260 நாள் 1260 வருஷமாக மாறி கடந்து வருகிறது. அதன் பிறகுள்ள காலக்கெடுவை கர்த்தர் நிர்ணயிக்காமல் விட்டிருக்கிறார். ஆனால் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சில கணக்குகள் என்ன செய்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 62 வாரங்களுக்கு பின்பு, அப்போ 69.5 வாரத்தில் மேசியா என்ன செய்வார்? ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஜலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு விரோதமானவர்கள் வந்து, ரோம ராஜாக்கள் வந்து, அதன் பிறகு வருகிற மத தலைவர்கள் வந்து என்ன செய்வாங்க? அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பேப்பரை வாசிக்கிறதும் இந்த நியூஸுகளை கேட்குறதுமா இருந்தால், இப்போ தினமும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? உலகத்தில் வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, அற்பமாக இருக்கிற நாடுகள் அதுக்கு மேலே என்ன செய்கிறான்? இஸ்ரவேலின் நிமித்தம் சீண்டி பார்க்கிறான். அதை அப்படியே சிறுக சிறுக அடித்து அடக்கி வைக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுகிறான். ஆனால் ஒரே அடியாக அடித்து அவன் அந்த நாடுகளுக்கு பட்ச நாடுகள் சேர்ந்து யுத்தத்துக்கு கிளம்புனா கண்டிப்பாக சுருக்கத்தில் ஒரு பெரிய உலக யுத்தம் என்ன செய்கிறோம்? உருவாகிறோம். அமெரிக்காவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நேச நாடுகள், அதே போல் இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டு அமைப்பும் நேச நாடுகளும் அவன் சேரும்போது அவன் ஒன்றுக்காக ஒன்று இறங்கி இறங்கி என்ன செய்கிறோம்? 2 உலகமாக யுத்தத்தை பார்த்து எல்லா நாடுகளும் என்ன செய்கிறது? தங்கள் தலைவர்களை கும்பிடுகிறாங்க. இஸ்ரவேலை எவனை அடித்தா என்ன அடிச்சிட்டு போட்டு, ஏமனை எவனை அடித்தா என்ன அடிச்சிட்டு போட்டு, பலஸ்தீனவனை அடிச்சிட்டு போட்டுன்னு சொல்லி அந்தந்த நாடுகளில் உள்ள ஜனங்கள் தங்களுடைய தலைவர்களை எதிராக கோஷமிட்டு அடக்குறாங்க. நீங்கள் இப்போ உலக யுத்தத்தை உண்டாக்கிறாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா.